ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சனி பகவான் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக எல்லா ஏரியாவிலும் மழை தான் பெய்யுது. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. நம்ம வந்து சனிக்கிழமை வண்டியாக வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு தீபம் வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 o'clock வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 o'clock வந்து நாங்கள் போயிட்டோங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு அப்படி நினச்சி தான் நாங்கள் போனோம். பட் க்ரௌடே இல்லைங்க. மழை பெஞ்சதுனால வந்துட்டு நிறைய பேர் வந்து வராமல் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் வேகமாகவே போயிட்டோம். முன்னாடிலாம் வந்துட்டு 10 மணி ஆயிரும் கோயிலுக்கு போகிறதுக்கேவும். இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமே வந்து போனனால கூட்டம் வந்துட்டு அவ்வளோவா இல்லை. பார்த்திங்கன்னா எல்லா இடமே வந்து பிளாங்காக தான் இருக்குது. ஒரு சில பேர் தான் வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் சரி காலை வந்து கழுவிடலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா பயங்கர தண்ணிங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. எப்படா காலை கழுவிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டே தான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கம்பியை பிடிச்சி தாங்க காலை வந்து அலம்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து போனோம். பாப்பா பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்துட்டு நானும் காலை வைக்கிறேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. பாப்பா பிடிச்சிட்டே வந்துட்டு காலை வந்து கழுவிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னே ஜாலியாகிடுச்சு. எல்லா குழந்தையுமே அப்படி தான் தண்ணியை பார்த்தோன்னே ஜாலியாகிடுறாங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சனி பகவானை வந்து எப்படி வழிபடலாம் அப்படின்னா, நம்ம சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு பால் பழம் இல்லைன்னா விரதம் இருக்கலாம். தண்ணி குடிச்சிட்டுமே வந்து நம்ம விரதம் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணிக்கலாம். விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னா நம்ம காலை மாலை 2 வேளையுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றணும். மந்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சனி காயத்ரி மந்திரத்தை வந்து உச்சரிப்பது ரொம்ப சிறப்பு சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை வந்து நம்ம நேரடியாக வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சைடில் இருந்து தான் பார்க்கணும், நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி தான் எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிள்ளையாரை வணங்குறோம் தான், நேருக்கு நேராக தான் எல்லா சாமியும் நம்ம வணங்குறோம். ஒரு சமயம் நேரில் பார்ப்போம், இல்லை சைடில் இது பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் இருந்து தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக சொல்லி வச்சுருக்காங்க. இதை பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம கோயிலில் வந்துட்டு போகிறப்ப இந்த மாதிரிலாம் பண்ணணும். நவகிரகம், அதாவது நம்ம நவகிரகம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயுமே வந்துட்டு நம்ம சைடு பக்கவாட்டில் தான் நின்று வந்து நம்ம வந்து சாமியை வந்து வணங்கணும். அவ்வளோதாங்க. நம்ம சனி பகவானை பார்த்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பயங்கர ஷாக்குங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர தண்ணி. இதில் எப்படிரா நம்ம நடந்து போய் பகவானை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கான மோட்டிவேஷன் எடுத்து தான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.